இறைவனுடைய கிருபையால் 18வது ஆண்டு காலமாக மரக்கடை நண்பர்கள் மற்றும் திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பு மூலமாக இந்த சகர் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் இரவிலே கண் விழித்து சகர் என்னும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஏழை எளியோருக்கும் மற்ற எங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைவர்களும் இங்கே கலந்து கொண்டு நண்பர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 18 ஆண்டு காலமாக அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. தேர்தல் விதி நடத்தை அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கும் பரிந்துரை செய்த காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் அனைவருமே மனமகிழ்வுடன் சந்தோஷத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து கொண்டு இறைவனை பிரார்த்தித்து அவர்கள் வயிறார உண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டிய பல அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரதான நோக்கம் யாரும் இந்த இரவிலே வெறும் வயிற்றில் இல்லாமல் வயிறு நிறைய உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். எந்த ஒரு விளம்பர நோக்கமும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இறைவனுடைய கூலியை நம்பிதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பினுடைய சகோதரர் இம்ரான் அவர்களும் மற்றும் ஜலாலுதீன் இம்தியாஸ் அவர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறோம். அவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்க அனைவரையும் வந்து நீங்கள் சிறப்பித்து வெற்றியடை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுமார் ஒரு 200 கிலோ மேலே அரிசி போட்டு 150 கிலோ மேலே மட்டன் போட்டு ஒரு 1500 பேருக்கு மேற்பட்டோர் உணவு சாப்பிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல பகுதிகளிலிருந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க, இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். நான் மீண்டும் சொன்னது போல அனைவருமே மனதார உண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதுதான் அது பிரதான எங்களுடைய நோக்கம். இறைவனுடைய மாபெரும் கிருபையோடு ஏறத்தாழ 17 ஆண்டுகளை கடந்து 18வது ஆண்டாக மரக்கடை திப்பு சுல்தான் நற்பணி அமைப்பின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சகர் விருந்து, அதாவது இந்த ஒரு மாத காலம் இறைவனுக்காக நோன்பை நோற்று உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல இந்த இறைவனுடைய அற்புதமான மாதத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இங்கே உணவு ஏற்பாடு செய்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த உணவு அருந்துவதற்காக கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் வருவார்கள். இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியோர்களுக்கு வயிறார உணவு உண்ண வேண்டும். அதே போல இந்த மாதத்திலே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தான தர்மங்களை வழங்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய பிரதான நோக்கத்தை கொண்டு இங்கே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பணியிலே பல்வேறு சகோதரனுடைய அர்ப்பணிப்பு இதிலே மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பரபரப்பான இந்த அரசியல் சூழல் காலத்திலே எங்களுக்கு இந்த வாய்ப்பினை இந்த அனுமதி அளித்த தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறையினருக்கும் இந்த அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.